இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும். ஒண்ணு அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய ஐகான். அவர் வெறும் 60s 90s 70s 80sல இருந்த ஒரு நடிகர் இல்லை, அவர் ஒரு எமோஷன், அவர் ஒரு தனி சகாப்தம். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது. ஆனா அவரு மாதிரி மக்கள் நேயம், அவரு மாதிரி தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவரு வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு, தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு, எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு. அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி, நீங்க நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும் போது நான் நல்லது தான் சொல்லுவேன், என் ரசிகரும் என்ன மாதிரி தான் இருக்கணும், நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியா இருக்கணும்னு பண்ணியிருக்காரு. அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க. எப்படி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலா அவர் இருந்திருக்க முடியும் அவங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பாடல்கள் மூலமா அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கும் அவரோட பாடல்கள் தான் நமக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு. அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்டு தான். அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம், இன்னுமே அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு, வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவரே பாடிட்டு போயிட்டார். தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும், மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலையினே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முத்தாய்ப்பா நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 ட்ரெயின் இங்க இருந்து கிளம்புது. ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையிலிருந்து கிளம்புற ட்ரெயின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும். அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தொடர்ந்து அவர் படங்களையே பார்க்கறது, இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில 1 hour ஈவினிங் 1 hour ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் கண்டினியூஸா ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணேன். அனலர்ஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவர் அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி, இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய். இது வந்து எங்க ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம். இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும். இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நம்புவேன். இதுல அவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அவ்வளவு ஜாலி இருக்கு. அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, அன்கண்டிஷனல் உறவு இல்லை. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கல, நான் உன்னை பார்த்தா போதும், நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்கல்ல, அதுக்கு நான் எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும், அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும். இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா, உங்களோட அன்பு, உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்துல நடிச்சேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன். லவ் யூ தம்பி, லவ் யூடா, லவ் யூ ஆல்வேஸ்டா. ஸோ இந்த படம் ஒரு புது அனுபவம். இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து முக்கியமா நான் ஜார்ஜோடைய ஒர்க்கும் சந்தோஷ் நாராயணோட ஒர்க்கும் கிரண்ஸோட ஒர்க்கும் சொல்லுவேன். ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு, ஒரு பேரலல் வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஏன்னா வந்து எல்லாம் 90s கிட்ஸ் தான் சொல்லுவாங்க, டே நலன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா, இந்த படம் வரணும்டா அப்பதான்டா தெரியும்னு 90s கிட்ஸ் கதறது நான் பார்க்குறேன். ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜியை மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போறோம். எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜியோ அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடியோட ஓஜியை மறுபடியும் இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி நலன் கூட ஒர்க் பண்றது. நான் வந்து நலன் மாதிரி டைரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன், தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க, மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க, தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு, நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம். ஏன்னா இங்க வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வலான ஃபில்மே பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, புது விஷயங்கள் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து படம் பண்றது முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது, அது இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளவு ஜாலியா டெலிவர் பண்ணது ஐ அம் சோ ப்ரௌட். நலன் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம், புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க நம்மள. அந்த வகையில் ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் இந்த படத்துல வந்து வாத்தியாரா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆனால் அதுக்கான மேக்கப் போடும்போது அவ்வளோ பயமா இருக்கும், பயந்தே நடிச்சிருக்கேன். பூர்ணிமா தேங்க்யூ. ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு 10-15 தடவை கரெக்ட் பண்ணியிருப்போம். பொறுமையாக ஒவ்வொன்றும் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செரீனா ஆகட்டும், என்னோட மேக்கப் மேன் முருகன் ஆகட்டும், அந்த மீசை வரையறதுல இருந்து அந்த உருவம் வேஷம் போட்டு வந்து அவரா நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுத்திரும். அவரை பத்தி கேள்விப்பட்ட கதைகள், அவ்வளவு கதைகள் வந்துட்டே இருக்கு. இன்னும் நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தாப்புல. ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு 10 கதை சொல்லுவாங்க சார், அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதையா வந்துட்டு இருக்கு. அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள், மக்களை போய் தொட்ட விஷயங்கள் 1-2 சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன்,
அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல. அப்போ வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்கே வந்து டெய்லி நின்று காலில் பார்ப்பாராம் கார் போகும்போது. ஏப்பா டெய்லி காலில் வந்து நிற்கிறேன், எதுக்குப்பா இங்கே நிற்கிறான்னு கேட்டதுக்கு அவருன்னு உன்னை பார்க்கவா போறாரு, வண்டி வேகமாக போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், கோயிலுக்கு நம்ம போகிறோம், சாமி நம்மளை பார்க்கணும், நான் போகிறோம், நாம தானே சாமியை பார்க்க போகிறோம், நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம். இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு, அவரே இறங்கி வந்திருக்காரு, கையில் எவ்வளோ பழந்ததுன்னு தெரியாது, எடுத்து கொடுத்துருக்காரு, கடை வச்சு பொழைச்சிக்க, பீடி சிகரெட் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். ஸோ இப்படி அவர்கிட்ட அவரை பார்த்தா இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிச்சயமா நாங்க திருப்திப்படுத்தோம் நம்புறேன். சத்யராஜ் மாமாவே இங்க இருக்காரு, நான் பயந்து மேலே தான் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், வாகேஸ்வர சார்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், ராஜகிரண் சார் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் இப்போ வெளியே வருதுங்கிறது. சத்யராஜ் மாமா மறுபடியும் ஒரு மொட்டை பாஸ் வில்லனா நடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துல. ராஜகிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேனா நடிச்சிருக்காரு, தாத்தாவா நடிச்சிருக்காரு அந்த படத்துல. ஆனந்த்ராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பிந்தாஸ் கேரக்டர் அவரு. சுந்தர் சார் எல்லாருக்கூடையும். ஷில்பா ஐ திங்க் வெரி பிரேவ் ஆஃப் யூ டு டூ திஸ் கேரக்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணம்மா ஒன்று சாங்ல எல்லாரும் பார்த்து எல்லாம் கிறங்கிருக்காங்க பசங்க. மறுபடியும் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர்ல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி எ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஜார்ஜோட ஒர்க் எக்ஸலண்டா இருக்கு. சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்துட்டே இருக்கேன். டெஃபினட்டா வந்து ஒரு எபிக் சூப்பர். சனா சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவா வந்து சினிமாவில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் நம்மளுடைய உடல் பொருள் ஆவியில கலந்தவரா இருக்காங்க. நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே. ஸோ அவர் நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்துட்டா நானும் இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஃபில்மாவே பார்க்குறேன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஊர் மசாலா, நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு படமா அது வந்திருக்கு. எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண படம். ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடையணும். ஞானவேலுக்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கி இருக்கிறது. அது புரட்சி தலைவரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியா வந்து ரிலீஸ் ஆகணும். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அன்பு, பெரிய நன்றி இங்க வந்து இதை கலந்துக்கிட்டு வாழ்த்ததுக்கு. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமா எல்லாரும் நீங்களாம் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருப்பீங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை. உங்களோட அன்பு நீங்க எப்பவுமே என்னை கைட் பண்ணியிருக்கீங்க, எப்பவுமே சரியான படங்கள் பண்ணும்போது பாராட்டி இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான அட்டம்ஸ் பண்ணும்போது நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூ கைஸ். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ. ஹலோ கைஸ். அவங்க எல்லாருக்குமே இது புதுசு. அதே மாதிரி கிருத்திக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படம். எல்லாரும் கீர்த்தின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு கோவம் வரும், அது கிருத்திங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து நான் சின்ன வயசுல உங்க ஃபேன்னு சொல்லி நம்மளை வெக்கப்பட வச்சிருவாங்க. செட்டுக்கு வந்து நம்மளை வெக்கப்பட வைக்கிற ஒரே ஆள் கிருத்தி தான். அவங்கள பார்க்கறக்கே பயமா இருக்கு எனக்கு. ஆல் தி பெஸ்ட் கிருத்தி. ஒரு கிரேட் டான்ஸர். ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல வந்து அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படிம்பாங்க. நம்ம ஜாலி டு மீட் யூன்னு சொல்லணும். ஐ திங்க் தி வே ஷி கேரிட் ஹர்செல்ஃப். வரும் the way she researched for the character, the way she came and did it, அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர், கீப் ஒர்க்கிங் ஹார்ட். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து எப்படி நலன் வந்து சரண்யா பார்த்து சொல்லிட்டு வச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு, அது மாதிரி நானும் ஒரு ரஞ்சினிக்கு ஒரு சொல்லிட்டு வச்சு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம இங்கே வந்து வேலை செய்ய முடியும். அதே மாதிரி ஞானவேலுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், பெரிய லாபம் தரக்கூடிய படமா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரவி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் கார்த்தி சார், அதே குரல் ஒரு அழகான கேள்வியோட உங்களையும் சந்திக்கணும் நீங்க இருக்காங்க. வாங்க சார், வாங்க ப்ளீஸ். தம்பி கார்த்தி, ஐயோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. 1001 திரைப்படத்துல என்னுடைய ரசிகராக நடித்தேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் பல வருஷம் கழிச்சு அது உங்களுக்காக அமைஞ்சது. நடிகர் சங்கத்தில் நான் இருந்த பதவியில் தான் நீங்க இருக்க. நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பார்த்தியா? உண்மையா சொல்லணும்னா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும். நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை. அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷாட்லையும் நடிச்சிருக்கேன். ஸோ வந்து மானசீகமா அவரை நான் தலையிலிருந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கேங்கிறது தான் உண்மை. உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும். என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது?
ஒரு வாத்தியார் வாத்தியார்னு ஏன் சொல்றாங்கன்னா, எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அவர் தான் வாத்தியார். அதனால அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அண்ட் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டுக்கணுங்கிறது. அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு. அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்களாம், அப்பதான் ரியலா இருக்கும்னு. அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆனா நீங்க அடிச்சிருங்கண்ணே, நீ நடிகன் தானே, நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லுவாராம். ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கு வரோம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும், எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான். ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராக தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னோடியா அவராக தான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு. அதனாலதான் அவர் என்னைக்குமே என்றும் மார்க்கண்டேனாவே இருக்கார். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. அப்புறம் காத்து வாவாதியாரேன்னு சொன்ன உடனேயும் கூப்பிட்ட குரலுக்கு முதலாக நான் வந்து நிற்பேன். நீயும் அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதானே? அவரை பார்த்து கத்துக்கிட்டாதவங்களே யாருமே இருக்க முடியாது. யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அது 2-3 வகை சொல்லுவாங்களாம். இருந்தா கொடுக்கறது, இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கறது, இருக்கிறதையே கொடுக்கறதுன்னு. இவர் இருக்கிறதையே கொடுக்குற ரகம். ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்கிறோம். எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அவங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிறது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் நினைக்கிறேன். அது அப்பாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. வாவாதியார் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடரட்டும் உன் பணி, மக்களுக்காகவே அர்ப்பணி, வாழ்க வளர்க. இங்க இந்த தருணத்துல வந்து எம்ஜிஆர் ஐயாவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க படத்துல. ஸோ அவங்களுக்கும் இந்த வகையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எந்நேரமும் அவரை மாதிரியே மேக்கப் போட்டு ஒவ்வொரு ஊரா போய் நடிச்சுட்டு வர்றவங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, ப்ரொடக்ஷன் டீமுக்கு, எல்லாருக்கும் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி சார். அண்ட் வாவாதியார் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படமாக அமையும். தமிழ் ரசிகர்களுடைய அன்பும் பாசமும் தியேட்டர்ஸ்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஒன் மோர் டைம் ஃபார் ஆர் வெரி ஓன் கார்த்தி சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். லவ் யூ மக்களே. தேங்க்யூ. எவ்ரிபடி 12th of December 2020. யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தந்தையனின் கடமை. எந்த படம்? 1001. இங்க நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வாவாத்தியாரா நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூர்யாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி ஞானவேல் ராஜா, தம்பி கலை உலக மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்க. நீங்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க, உங்களை போய் நான் எப்படி அண்ணன் சொல்றது? நலன் குமாரி டைரக்டர் குமாரசாமி அவர்கள் டைரக்டர். அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பாருங்க, நான் தீவிர வாத்தியார் ரசிகர். நான் இந்த படத்துல வில்லன். தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுக்காரு. கேட்டாரு, நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ்? தம்பி நில்லுங்க, டெஸ்ட் இருக்கு, அது உட்கார முடியாது பாருங்க. நான் சொல்ற டயலாக் எல்லாம் எந்த படத்துலன்னு சொல்லணும். சும்மா நடிச்சா கேரக்டரா மாறும். ஏய் தோசாமி, என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா. இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா. ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில வந்தவன்டான்னா. ஏய் 100 என்ன 1000 என்ன 1,00,000 பேர் ஒண்ணு கூடி படையெடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா. நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணில் தாண்டா கலக்கும். நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணக்கும். ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ, எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை துளிகள் விழுதோ, அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும். அவர் சொன்னதுல அவங்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்காரு. உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம், ஆமா, துப்பாக்கியால சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க.
ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி, அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க. அப்ப தலைவர் பேச ஒரு வசனம், என்னை கொல்ல இருந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். வழிமுடி வீழ்ந்தது. மகாராணியரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அறிகுறியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன். அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். இது மகாதேவி மர்மயோகி. வாய்க்கு வந்ததில் அடிக்கூடாது. சரி சரி, படிச்சிருக்கேன். சரி, இதை சொல்லுங்க. படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க. சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை ஆள வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன். ஆதரவற்ற மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. அணைக்கத்தாவும் மனசாட்சி. உள்ளம் துடித்தது, உதிரம் கொதித்தது. ஏன் இப்படி? எதற்காக? நடக்கலாமா? சரிதானா? இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன். புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றும் பயந்து விடாதீர்கள். இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். அறிவு பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது. என்ன நாடோடி மன்னர். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லை. அது நாடோடி மன்னர். சரி, மனோகர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு. அது வந்து 1001 படத்தை சோசியல் டயலாக். வீட்டுக்குறையில ஒட்டடை படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறது இல்லை. அது தானா படியுது. வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான். அதை நாம தான் நம்ம மன உறுதியால போகணும். இது எதுல இருக்கு? நான் கேட்டு சொல்றேன். இருக்கு, என்ன கேட்டு சொல்றது? இல்ல இல்ல, சந்திரோதயம். ஓகே, பரவாயில்ல, பொழைச்சு போங்க, விட்டுரு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. Guys, I think for one moment சத்யராஜ் சாருக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். This is iconic sir. நீங்க மிகப்பெரிய வாத்தியார் ரசிகர்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய வாத்தியார் ரசிகர் அப்படின்றது வேற லீக் சார். மன்னிக்கணும், நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டையை வந்து வாங்கினவர் இவர் தான். ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது எங்கிட்ட தான். அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லா கட்டையை எடுத்து கொடுத்துருக்காரு சார். அது இப்ப அவுட் ஆஃப் போர்ஷன் சார். அது கர்லா கட்டை வாங்கின கதை. நான் வாத்தியாரை பார்க்க தோட்டத்துக்கு போனோன்னே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அண்ணா ஒன்றும் வேண்டாண்ணே, எப்போ வேணாலும் உங்களை வரேன், பார்க்குறேன், போகிறேன், அது போதும்ண்ணே. இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு. அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க, நல்லா பெருசாக கேளுங்க அப்படின்னாரு. ஐயோ, பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு தம்பிள்ஸை கொடுங்கண்ணே போதுன்னு வாங்கிட்டு கேட்டால் ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன வெயிட் தெரியுமா? பட்டிக்காட்டு பூனையால சுற்றி இருப்பாரு. பயங்கர வெயிட். அது ஒயிட் பேண்ட், ரெட் ஷர்ட், பிளாக் பெல்ட். அந்த படத்துல ட்ரெஸ். ஆமா ஆமா சார். என்ன சார் இப்படி அணுவணுவா ரசிக்கிறீங்க? ரொம்ப அரக்கத்தனமான ரசிக, பக்கத்திலேயே வர முடியாது. வர நாங்க யாரும் அட்டெம்ப்ட் கூட பண்ணல சார். பட் அந்த ரசிகர் இந்த திரைப்படத்துல அவ்வளவு முக்கியமான 1958 ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி பாருங்க, டேட்டோட 66 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பே. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி. சத்தியமா தெரியல சார். எல்லா சார்பாதான் சார் சொல்றேன், இது வேற லீக் சார். இது மாதிரி வரவே முடியாது. எல்லா படத்து வசனம் தெரியும், மத்தவங்க எல்லாம் பேசணுங்கிறதுக்காக விட்டு வச்சுட்டு போறேன். ஒரே ஒரு வாத்தியார் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, வேற யாரும் அந்த வாத்தியார்னு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை 1001 கார்த்தி நடிக்கிறது. உண்மையிலே சொல்றேனுங்க, ஏதோ கார்த்தியா இருந்தங்காட்டி நாங்கெல்லாம் விட்டு போனா போதும் 1001 அப்படிங்கிற டைட்டிலுக்கு
வேற யாராச்சும் எடுத்திருந்தாங்கன்னா குப்பு 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 குப்புன்னு எரிஞ்சிருக்கு. இது நம்ம ஆளா போன காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா 1000ல் ஒருவனை நடிச்சிட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன். பரவாயில்ல, நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு லவ் சீன் டைலாக் சொன்னா தெரியுமா? இங்க வேண்டாம், இல்ல நல்ல சீனு. நமக்கு ரொம்ப தூரம் வேண்டாம். 1000ல் ஒருவன்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பிரியம் இருக்கும். பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல, கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க. அப்ப அந்த அலை அடிச்சு போட் ஆடணும்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல விழுந்துருவாங்க. விழுந்தோன்னே பொல்லாத அலை அப்படிம்பாங்க. வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை. அது வந்து திருமணம் ஆனப்புறம் உள்ள பேசுற வசனம் அது. கப்பலுக்கு அடியில். ஓகே, மற்றவங்க எல்லாம் பேசணும். இத்துடன் எனது இல்ல ஐயா, வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க. இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க வாங்க கண்ணு வாங்க. அங்க வரணுமா? சார் நீ கண்ணு அந்த கண்ணு இல்ல சார். சரி சரி. தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. உங்க ரசிகருங்க நல்லா தாங்கண்ணே இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க அண்ணா. கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு, பருத்தி வீரன் அப்படின்னு. தொடர்ந்துண்ணே அண்ணா வாத்தியார் அண்ணா தொடர்ந்து 5 படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே. அந்த சந்தோஷம் இருக்குண்ணே. இல்லாட்டின்னா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான, எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா. பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி என்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு. பஞ்சு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேண்ணே. கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார். அதனாலதான் அவர் 1000ல் ஒருவன். அண்ணா வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம், நீங்க சொன்ன டைலாக் போதுண்ணே. நான் என் பிறந்தேன்ல மேஜர் சுந்தரராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு, உங்க கொள்கை தான் என்ன அப்படின்ட்டு. அழறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும். இதுக்கு மேல என்னென்ன டைலாக் வேணும்? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கல தானே 1964 பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது. அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டுனேன். அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதுண்ணே, எங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்துறதுக்கு அந்த பாடல் வரிகள் போதும்ண்ணே. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது போதுண்ணே. தம்பி பாட்டையும் விட்டு வைக்கலையா நீ? அதுமே அப்புறம் நான் கொடுத்த அந்த கடலா கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா? ஆமாண்ணா வச்சிருக்கேண்ணே. ஆனா என்னன்னா நீங்க கொடுத்தப்போ அந்த கடலா கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேண்ணே. இப்போ I am 71. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தணும்னா சைடு கழண்டுருச்சுன்னா வம்பா போயிடும். ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேன்னே, தம்பி தப்பிச்சுட்டாப்லன்னு நினைக்கிறேன். எடுத்து சுத்தினீங்களா படத்துல? சரி சரி, மிக்க நன்றி. ஓகே. கட்டப்பாக்கு கரலா கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. கட்டப்பாக்கு கரலா கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணா கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே. அதனால தானே சின்ன வயசுலயே 2 கையிலையும் சிலம்ப சுத்தி பழகிட்ட, கட்டிச்சண்டை எல்லாம் பழகிட்ட. அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் கட்டப்பாவை நடிச்சதுக்கு. வாத்தியார தேங்க்யூ. வாத்தியார வணக்கம். நான் தமிழ்லயே பேச ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பு பண்ணால் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. சரிடா, மிச்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அழகிய தமிழ் மகள் இவள் இந்த ஃபில்மோட தமிழ் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறது இஸ் மை பிளெஸிங். ஸோ அதுக்கு தேங்க்யூ நலன் சார் ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஞானவேல் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலாக இந்த ஃபில்மில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறப்போ நான் கீழே விழுந்துட்டேன்.
அன்றைக்கி நேஹா மேம் வந்து ஷி மேட் ஷோர் ஐ வாஸ் ஓகே. அவங்க எங்காக ப்ரௌனிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஜெஸ்டர். அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணுறப்போ நான் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஹைதராபாத்தில் அண்ட் ஈவினிங்கில் நம்ம நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சென்னையில். ஸோ ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தெரியாமல் ஒரு நாள் செட்டில் நான் தூங்கிட்டேன். ஸோ அன்றைக்கு ஜார்ஜ் சார் மேட் ஷோர் தட் அவரும் அவரோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே லைட்டிங் மாத்திரப்போ சைலண்ட்டாக மாற்றாங்க. அண்ட் நான் when I got up, mom told me that. I'm so grateful to him for that sweet gesture, for that 15 minutes of extra sleep அவர்னால எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் to George sir, and everybody will be able to see his beautiful work on screen. அப்படியே கிரண் சாரோட brilliant workம். நலன் சார் படம் பிகினிங்லேயே சொன்னார், இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு ஃபிக்ஷனாக we are trying to create a புது world, and I think everything went in hand for that. ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருந்தது நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சுந்தர்க்காக, எப்படி இப்படி அமைதியாக இருப்பீங்க எப்போவுமே? பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறையா டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும். டாட்டூஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸு, ஹேர்ல எல்லாம் ரொம்ப there were many things, and அப்படியே நிறைய டைம் ஆகும். So, and for that I want to thank my team, Pallavi and your hair makeup, Pinky, Nandini, Kamal, and my personal team, Balaji Anna, Venkatesh, Kritika, because they all helped in creating this look. And கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்ப அமைதியாக சுந்தர் வந்து he'll never stress me out because he will understand that கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நீங்கள் நாளைக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தோணா, இட்ஸ் பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் மேட் டு லுக் எஃபர்ட்லெஸ். ஸோ தேங்க்யூ சுந்தர், அண்ட் தேங்க்யூ நவகாந்த் அண்ணா, தேங்க்ஸ் டு ராம் சார், தேங்க்ஸ் டு ரமேஷ் சார் ஃபார் த ப்ரொடக்ஷன், for always being a warm energy and a support for me on the set. அப்படியே நம்ம captain of our team நலன் சார், it was so brilliant working with you. நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன், I have learned so much from you and I'm beyond grateful. நான் என்கிட்ட வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு to express my gratitude, because சில விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுறப்போ நான் எனக்காக மட்டும் பண்ணுவேன். லைக் ஸ்மால் திங்ஸ், லைக் ஒரு பர்சனல் எடிஷன் மாதிரி. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு நோட்டிஸ் இட் அப்பார்ட் ஃப்ரம் மை செல்ஃப் ஃபீலிங் ஹாப்பி. ஆனால் அவர் அது எல்லாமே நோட் பண்ணி வந்து என்கரேஜிங்காக சொல்லுவார். that gave me such a confident boost on set. ஏன்னா ஆல்ரெடி தமிழ் அப்போ புதுசு, so I was struggling a little bit. ஆனால் he made me feel so confident, and he took so much pride in me that it became one of my most positive experiences on set. Thank you so much, sir, for that, and thank you to Saranya also for always being so supportive of me. அப்படியே காஸ்ட் அண்ட் கிரு எல்லாருக்குமே, வித்யா மேம், ஆனந்த் சார், I've had most of my combinations with them, and Satyaraj sir, I'm such a huge fan of you. ஆனால் இந்த படத்தில் நம்மளுக்கு காம்பினேஷன் இல்லை. I felt so bad about that. நான் நலன் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், is there any way I can have something, but அது ஒர்க் அவுட் ஆகலை. But I would love to work with you in the future, sir, and it's so great to be in the presence of you, Shivakumar sir. In my house, எங்கள் பாட்டி எல்லாருமே they are such huge fans of you. So நான் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறப்போ they were so excited. And அப்படியே in the few days of promotion to be interacting with the Tamil press, நம்ம தமிழ் ஆடியன்ஸோட, எனக்கு இது என் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இது தோணலை. நீங்கள் you've treated me like your own, and I'm so grateful for that warm welcome you've given me.
and everyone knows I'm all about positive vibes, and I can say this team and this experience passed the vibe check. And கார்த்தி சார், எல்லாருக்கும் தெரியும் நான் அவரோட எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு, and I made sure every day on the set he also knows that I annoyed him a little bit with that. ஆனால் working with him is one of my biggest dreams that has come true. Thank you so much for your warmth and your lovely energy, sir. நான் எப்போவுமே சொல்வேன், அவரோட கேரக்டர்ஸ்லேயும் அவரோட அந்த பாசிட்டிவிட்டி, அவரோட குட் எனர்ஜி, his goodness shines through in his characters. That is because his aura is so strong. And நீங்கள் அவரோட 5 minutes spend பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் that he's all about giving others space to grow because he is so secure himself. And hats off to you for that, sir. Thank you for inspiring all of us. I'm really sorry if Santosh Narayan sir, a brilliant composer. I'm so glad I got to work with him in this film. And I'm so sorry if I'm forgetting anybody, but I have nothing but gratitude for this team, and I wish all of us all the best. Thank you. தேங்க்யூ. அண்ட் கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்காக ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லணுமானா என்னன்னு சொல்லுவீங்க? ஃபார் ஆல் யோர் ஃபேன்ஸ். ஏன் சொல்லுவாங்க, தம்பிக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிவிடுமா? நான் உங்களை காதலிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அந்த உயிர் பத்திக்காம பாட்டோடைய ஹுக் ஸ்டெப் மட்டும் அந்த 4 ஸ்டெப்பு போட்டிங்கன்னா தம்பிங்கெல்லாம் ஹாப்பி ஆகிடுவாங்க. என்ன தம்பி, கரெக்டா? சாரியில் பண்ண முடியுமா? அண்ட் கிருத்தி ஷெட்டி, தமிழ் சினிமாவின் சார்பாக, தமிழ் சினிமாவின் ரசிகர்களின் சார்பாக வெரி வெரி வார்ம் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் உங்களுடைய பயணம் இந்த அழகிய சினிமாவில் பல ஆண்டுகளுக்கு இருக்கணும். மிக அழகான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு வந்து சேரணும். அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த பெஸ்ட் ஆன் யோர் பிளேட் அப்படின்னு தான் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அறிமுகமாகிறது ஏன் பிளெஸிங் தான். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ வெரி மச்.